விருதுநகர் நகராட்சியில் சாதாரண மற்றும் அவசர கூட்டம் நகர்மன்ற தலைவர் ஆர் மாதவன் தலைமையில் நடைபெற்றது. துணைத் தலைவர் தனலட்சுமி, பொறியாளர் பிரபாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அப்போது நடைபெற்ற விவாதம் வருமாறு: தங்களது பகுதியில் குடிநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து வருவதாக உறுப்பினர்கள் புகார் தெரிவித்தனர். பாதாள சாக்கடை அடைப்பு நீக்கும் வாகனம் பழுது நீக்கப்பட்டு தற்போது வந்துவிட்டது. ஒவ்வொரு பகுதியாக அடைப்புகள் நீக்கப்பட்டு வருகிறது. எனவே விரைவில் பிரச்சினை சரி செய்யப்படும் என தலைவர் பதிலளித்தார். சொத்து வரி பெயர் மாற்றம், குத்தகை, வாடகை இனங்கள் புதுப்பிக்கும் தொகையை உயர்த்துவது குறித்த தீர்மானம் வந்தபோது அதிமுக உறுப்பினர்கள் வெங்கடேஷ், சரவணன், ராமச்சந்திரன் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். விரைவில் சொத்து வரி உயர்வை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைவர் கூறினார். கடந்த 15 தினங்களாக தாமிரபரணி குடிநீர் மிகுந்த உப்பு சுவையுடன் வருகிறது. போர்வெல் தண்ணீரை விட மோசமாக உள்ளது. பொதுமக்கள் பருக முடியவில்லை என சில உறுப்பினர்கள் தெரிவித்தனர். அப்போது பேசிய பொறியாளர் பிரபாகரன், நேரில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சமுதாய கூடங்களை ஒப்பந்தம் விடவும், பொதுமக்களிடம் குறைந்த வாடகை பெறவும், பராமரிப்பு பணியை ஒப்பந்தக்காரரே செய்து கொள்ள வேண்டும் எனவும் தலைவர் தெரிவித்தார். இதற்கு பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். பழுதடைந்த சாலைகளை பராமரிப்பு செய்வதில்லை, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் மீண்டும் மீண்டும் பராமரிப்பு செய்யப்படுகிறது என உறுப்பினர் சுல்தான் அலாவுதீன் புகார் தெரிவித்தார். தங்களது வார்டு பகுதியை நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைவர் பதில் கூறினார். தெரு நாய்கள் பெருகிவிட்டதாகவும் அதை குறைத்திட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் உறுப்பினர்கள் மதியழகன், ரம்யா, ராமலட்சுமி ஆகியோர் கோரிக்கை விடுத்தனர். அதற்கு பதிலளித்த சுகாதார ஆய்வாளர்கள், நகரில் 300க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பு ஊசி போடப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சை அரங்கம் அமைத்தவுடன் கருத்தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். இவ்வாறாக விவாதம் நடைபெற்றது. மொத்தமுள்ள 47 தீர்மானங்களில் 2 தீர்மானங்கள் ரத்து செய்யப்பட்டன. செக் பண்ணுங்க.